ராஜசூயத்தை பண்ண ஆரம்பிச்சுதான். கங்கா தீரத்தை கங்கா மாதிரின்னு சொன்னால் காவேரியை பத்தி. அப்படி அங்க எல்லாம் போய் ஜெயிச்சு சிரேஷ்டமா சொர்ணத்தை கொண்டு கொட்டினாள். இதுல ஒரு காரியம் பண்ணிவிட்டாளா தேவி பாகவத்துல போய் சொன்னாள். இந்த ராஜசூயாக ஆன உடனே அவளுக்கு சண்டை பூசல் கஷ்டம் காட்டுக்கு போக முடியா வந்துடுத்து. இது என்ன இப்படி வந்ததுன்னு விசாரிச்சாள். திரவியத்துல கொஞ்சம் அசுத்தி வந்துடுத்துன்னு சொன்னாள். யஜ்யத்துக்காக கொண்டு சேர்த்த பணத்துல என்ன உத்தர குருன்னு சொல்லி ஹிமாச்சலத்துக்கு அண்ணண்டை இருக்கு. அங்க போய் அர்ஜுனனும் பீமனுமாய் பிராமணாளுக்கு மகாபலி தானம் பண்ணியிருந்தானா தங்க பாலங்கள். அது அங்க அவ பேங்க் மாதிரி மனுஷன் வர முடியாத இடம்னு அந்த இடத்துல வச்சிருந்தாள். அதை போய் அவளை காக்காம அழிந்து வந்துட்டானா பிராமணாளுடைய திரவியத்தை. அதுல இருந்து வந்த ஆபத்துன்னு விட்டாள். அவ இது மாதிரி ஏதாவது கலந்து விடுமே, கலந்துதான் அது அப்படியே குடும்பத்தை கத்திச்சு விட்டுவிடும். அதனாலதான் தர்மத்துல ரொம்ப பயப்படணும். அவன் எப்படி பண்ணணும் தர்மம் என்னமா பண்ணணும்னு கூட மகான்களை கேட்கணும். அவா புரிச்சு விடுவாளப்பறம் நம்ம கவலை இல்லை. அதை பத்தி அப்படி கவலை பண்ணணும். அதை கொண்டுதான் அதனாலதான் வந்த கஷ்டம் விட்டாள். அவனை யஜ்ஞம் பண்ணி கஷ்டம் வருமா? அதுவும் பாண்டவாளுக்கு வருமா? சுவாமி இருந்து பண்ணி வச்சு வருமா? என்ன அந்த திரவியத்தை சாதுக்களுடைய திரவியத்தை அள்ளின்னு வந்துதான் பலம் இருக்குது. இவாளுக்கு தெரியாதுன்னாக்க அதுக்காக அவன் பண்ணதுதானே. ராஜசூயத்துல சுவாமி ஒண்ணு சொன்னால் யாகம் பண்ணணும், சம்பளம் இல்லாம வேலை செய்யணும். நாள் 6 என்னென்ன வேலைன்னாள் ஜீவனை கூப்பிட்டு காட்டாள். சமய கட்டு வேலை முழுக்க என்னதுன்னு 1,00,000 பேருக்கு சமையலே நாள் 10 லட்சம் பேருக்கு பண்றேன்னு. பீமோ மகானசாத்யக்ஷா அன்னதானம்னா தாங்காத அன்னதானமா ஜீவனி பாரதத்துல சொன்னார். ஒரு கோடி சாதுக்கள் சாப்பிட்டா ஒரு தடவை மணி அடிக்குமா? தர்மபுத்தருடைய ராஜசூய யாகத்துல கட்டியிருக்கிற மணி அதை அடிச்சா 14 லோகம் கேட்குமா அந்த நாதம் என்னது. அப்படி அன்னதானம் ஒரு நாளைக்கு 3.25 நாள் மணி பிச்சுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சில கார்ல இந்த ஆரம் தானா கத்தும் பாருங்க. அது கத்த ஆரம்பிச்சுன்னா ஒன்னும் நிறுத்தவே முடியல. ஒரு முக்கம் கொடுறதே அவனுக்கு நிறுத்த முடியல. அப்படி கத்த ஆரம்பிச்சுட்டு நான் இறங்கி எட்டி போயிட்டேன். இனிமே அங்க எல்லாரும் நம்ம வந்து பாக்கணுமா? அந்த கார்ல ஊதுறது. மெட்ராஸ்ல ஒரு கார் அப்படி பிச்சுன்னு இருக்கு. அது என்ன பண்றதுன்னு புரியல அவனுக்கு. அப்புறம் ஆரோ வந்தா போட்டுன்னு ஒரு தட்டுனா நின்று போச்சு. ஒண்ணு ஏதோ பிசாசிக்கு ஊதி போடுறா போல போட்டேன்னு ஒரு அடி அடிச்சா நின்று போயிடுது. அப்படி 3.25 நாள் அடிச்சது. இது என்ன இப்படி ஏதாவது மணி தானா பிச்சுன்னு கொடுத்தா என்னன்னு கேட்டாள் சுவாமி. அதெல்லாம் இல்ல, சாப்பிட்ற இடத்துல 6 வந்திருக்கான்னு போய் பார்க்கணும் சொல்லு. ஒரு தம்பியை விட்டுருந்தாள். அதே அவனை போய் பார்த்தா சுக்காச்சாரியால் உட்காந்து போஜனம் பண்றாள். அடிகளுடைய குச்சியில அன்னம் போயிட்டா அதுக்கு அளவே இல்லையா புண்ணியம். அதனால மகன்கள்லாம் யாராவது சாப்பிடுவாள்னா சத்திரம் கத்திரங்கள்லாம் வைக்கிறது. யாராவது பிறவி அங்க பிரணோஜம் பண்ணி விடுவாள். ஒரு அக்னிஹோத்திரம் மட்டும் போடுவார் நாத்துல ஒருமே. அந்த வீடு கட்டின புண்ணியம் மூக்க இந்த ஒரு அக்னிஹோத்திரி ஒரு வேளை சாப்பிட்டது புண்ணியம் போருமே. ஒரு கோவளை மோர் ஒரு வாங்கி சாப்பிட்ட புண்ணியம் போருமே.